அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நமக்கு எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, குரூப் 4 எக்ஸாம். ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும், அதாவது எல்லாருமே நல்லா படிங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம தமிழ் வீடு தூது பார்க்க போகிறோம். என்னடா எல்லாத்துக்கும் ஆசிரியர் போடுவாங்க, இதுக்கு போடலையே அப்படின்னா, தமிழ் வீடு தூதுவுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியலை. பரவாயில்ல, இது மாதிரி எல்லா நூலுக்கும் தெரியலன்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஓகே பாருங்கள், தமிழின் பெருமையை பாட கவிஞன் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கேற்ற கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் வீடு தூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியவற்றை இந்த சிற்று இலக்கியத்தில் விரைவுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூது இலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று. இது இந்த தூது இலக்கியத்துக்கு கோவை, பரணி, உலா இது எல்லாத்துக்குமே தொல்காப்பிய நூற்பா பொருளதிகாரத்தில் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியோட அதாவது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதங்கன்னா யார்? சிவபெருமான்கிற சொக்கநாதன் மீது ஒரு பெண் ஒருத்தி காதல் கொள்றான். அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய காதலை போய் சொக்கநாதனிடம் போய் தெரிவித்து வா அப்படின்னு யாரை தூது விடுறா? தமிழையே தூது விடுறா. அப்போ அந்த தூது போயிருக்காதா? கண்டிப்பாக போயிருக்கும். கண்டிப்பாக சொக்கநாதன்கிட்ட போய் தமிழையே தூது விட்ட அந்த பெண்ணை கண்டிப்பாக சொக்கநாதன் பார்த்துருப்பாரு. சும்மா ஒரு கற்பனைக்காக சொன்னேன், ஏன்னா தமிழோட அருமை அப்படி இல்லை. அடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தித்திக்கும் தெல்லமுதாய் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உன்னை படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு வியம்ப கேள். விண்ணப்பம் போறார் என்ன? மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பார்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ. திறம் எல்லாம் என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய சிந்துமே. அந்தர மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணம் பெற்றார், நீ குற்றமிடா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குளவும் ஊன் ரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழகிய வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படிங்கிறத பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டுங்க. அழகா நல்லா களிவெண்பாவில் அப்படியே துள்ளுது பாருங்க. இது களிவெண்பாவில் தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது எப்படி பாடுற பொருளை பார்த்தலாம். இது என்ன களிவெண்பாவில் தான்? எஸ் சொன்ன பார்த்தீங்களா, களிவெண்பாவால் பாடப்பட்டது. பாட்டோட தன்மை எப்படி டக்குன்னு பிடிச்சிடலாம், இது எந்த பாவகைங்கிறத பிடிச்சிடலாம். அந்த மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். குரம் பல்லு சொல்லும் பொருளும் குரம் பல்லு என்று சிற்றிலக்கிய வகைகள் எது? குறவஞ்சி பல்லுங்கன்னு பாடுறோம்ல, அதெல்லாம் முற்றினம். 3 இனம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். 3 இனம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பு எல்லாம் அப்படின்னு அர்த்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பு எல்லாம். சிந்தாமணி சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என 2 பொருளையும் தருது. சிந்தாமணினா சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என்னும் 2 பொருளையும் குறிக்கிறது. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். இந்த சிந்துங்கிற இசைப்பாடல் அறிமுகம் செய்தவர் யார் தெரியுங்களா? தமிழுக்கு பாரதி தான். இந்த சிந்து பாட்டெல்லாம் அதிகமாக அவர் பாடியிருப்பார். அடுத்து 3 குணங்கள் என்னன்னு பார்த்துங்க. சத்துவம், அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். இதுதான் 3 குணம். சத்துவம், அமைதி, மேன்மை, இது 3 குணம். ராசசம் என்னது? போர்,
தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். ராட்சச தன்மையோட இருக்காதடா அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, அது எது? போர் வந்து தீவிரமான செயல்களை குறிக்குமா. அடுத்து தாமசம் அப்படின்னா சோம்பல், ரொம்ப தாமதமாக எதுக்காக இருந்தாலும் வர்றது. ஒரு கிளாஸ் போட்டோம்னா ரொம்ப தாமதமாக வர்றது, படிக்க சொன்னால் கொடுத்த தலைப்பு படிக்கிறது கிடையாது, சரி லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் பொழுது கழிக்கிறது அது மாதிரி. அடுத்து தாழ்மை அப்படின்னா சோம்பல் தாழ்மை ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து பாருங்க 10 குணம் அப்படின்னா செறிவு முதல் சமாதி ஈராக 10 குணங்கள் இங்கே இருக்கும். 10 குணங்கள் என்னான் இருக்கும். அடுத்து பாருங்க 5 வண்ணங்கள், சிவப்பு, வெள்ளை, கருப்பு, மஞ்சள், பச்சை, இதுவும் 5 வண்ணங்கள். வண்ணம் 100, குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் ஈராக, இடை மெல்லிசை வண்ணம் ஈராக அப்படின்னு சொல்றாங்க. ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை. ஊனரசம்னா என்னது? ரொம்ப குறையுடைய சுவை. நவரசம் அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை என்பது ஆகிய 9 சுவையும் அப்படின்னு சொல்றாங்க நவரசம். 9னா நவம் தானே சொல்லுவாங்க, நவரசம். அப்போ ஊனரசம்னா என்னது? குறையுடைய சுவை அப்படின்னு அர்த்தம். பாடலோர பொருள் பாருங்க. முத்தமிழ்னா என்னது? இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது முத்தமிழ். அடுத்து வந்து இங்கே என்னன்னு பாருங்க, குறவஞ்சி, பள்ளு போன்ற சிற்றிலக்கிய நூல்களை பாடிய புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு தாளிசை, துறை, விருத்தம் என்னும் 3 வகை பாவிடங்களுக்கும் உறவு ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அடுத்து பாருங்க, பாவின் திறம் அனைத்தும் கைவர பெற்று பொருந்தி நின்று என்றும் சிந்தா, அதாவது கெடாத மணியாயிருக்கும் முன்னை இசைப்பாடல்கள் ஒரு வகையான சிந்து என்னும் அழைப்பது நின் பெருமைக்கு தகுமே என்று சொல்றாரு. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். அந்த 3 குணங்கள் தான் தெரியும், நம்ம படித்தோம். இப்போ பாருங்க, வானத்தில் வசிக்கிற முற்றும் உணர்ந்த தேவர்களும் கூட சத்துவம், ராசசம், தாமசம் அப்படிங்கிற 3 குணங்களாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழை நீயோ 10 குணங்களை பெற்றுள்ளாய். அந்த 10 குணங்கள் என்ன? செறிவு முதல் சமாதி ஈராகன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்க, செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி என்பது 10 குணங்கள். அடுத்து வந்து வண்ணங்கள். மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் என்னமோ 5: வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. இந்த 5 தான் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழே நீ 100 வண்ணங்களாய் கொண்டுள்ளது அப்படின்னா என்ன சொல்றாங்க பாருங்க. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் ஈராக, இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளார். நாவின் மீது பொருந்தும் குறைபாடு உடைய உணவின் சுவை 6க்கு மேல் இல்லை. அறுசுவை உணவுன்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஆனால் தமிழே நீயே 9 சுவையை பெற்று உள்ளாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்னது? அழகு ஒன்று இல்லாமல் அதிகம் உண்ட நீயே எங்கும் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாள். அம்மை அப்படின்னா வனப்பு, அழகு என்று பொருள். அம்மை என்பது என்னது? தொல்காப்பியர் குறிப்பிட்ட அம்மை என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? வனப்பு. அது அம்மை, வனப்பு, அழகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இலக்கண குறிப்பாங்க. முத்திக்கனி ஊமைக்கப்படுற பொருள் வந்து முன்பு வந்திருக்குது. ஓம உருவு உருவகப்படுத்திருக்காங்க. முத்து போன்ற கனி அப்படின்ட்டு இப்போ உருவகம். தெல்லமுது பண்பு தொகை. குற்றமிழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இலா, சிந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கே பாருங்க, சிந்தா, குற்றமிழா அப்படின்னு வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நாய் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கும். இதில் 40 எழுத்துக்கள் என்னது? குறில் எழுத்து, நெடில் எழுத்துக்கள் தான். இது 2 எழுத்துக்கள், அது நோவும் தூவும் தான் குறில் எழுத்துக்கள். மீது 40 எழுத்துக்கள் என்னது? நெடில் எழுத்துக்கள் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நாய் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. நாவுன்னு வரணும் அங்கே. செவிகள் உணவான அப்படின்னா என்னது? ஆன அப்படின்னா ஆன, ஆகிய அப்படிங்கிற உறுப்புகள்லாம் வந்துருக்குல்ல, 4ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்க, இது பகுப்பது ஒரு உறுப்பிலக்கணம். கொள்வார். கொள் என்பது பகுதி. இவ்வும் எதிர்கால இடைநிலை சொன்னேன்னா முன்னாடி போன வீடியோலையே. இப்போ இவ்வும் என்னது? எதிர்கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று. வந்தனர், சென்றனர், பார்த்தனர் அப்படின்னு பலர்பால் வினைமுற்ற சொல்லுது. அடுத்து உணர்ந்த. உணர் பகுதி.
இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இன்னொரு இத்து வந்து என்னது இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று தூது ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். அது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அது வாயில் இலக்கியம்னா தூது இலக்கியம் தான் சொல்கிறாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியலுள் காதல் கொண்ட ஒருவன் மற்றொருவன்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்துக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை தொடை அப்படின்னா தொடையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொடை நம்ம மனித உடலில் ஒரு தொடை கிடையாது. தொடை என்றால் மாலை என்று பொருள். அதாவது மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக களிவெண்பாவால் ஏற்றப்பட்டதாகும். தமிழ் வீடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்த நூல் வந்து 268 கன்னிகள். இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இப்போ யூஜிடிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருந்த கொஸ்டின் 268 கன்னிகளை கொண்டது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலை 1930 என்ன பண்றாரு, ஊவேசா வந்து முதல்ல பதிப்பிக்கிறாரு. அடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து இங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியாரோட பாட்டு. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிசை மேகலையும் சிலம்பார் இன்பம் பேதொளிரும் திருவடி பொன்முடி சூடாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்கவே அப்படின்னு நீடு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அழகு பாருங்க. குண்டலகேசி, வளையாபதி, சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருவழியும் திருவடி பொன்முடி சூளாமணி, செங்கோலாயினுக்கும் திருக்கோடு திருக்குறள் எப்படி சொல்ல பாருங்க. செங்கோலாக திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு கவியோகி சுத்தானந்த பாரதியாரோட பாடல். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த மாதிரி பின்னாடி வர பாடல்களை நம்ம படிக்கணும். ஏன்னா அதையும் கேள்வியில் வரும். எதையுமே விட்டுறாதீங்க. அட்டை பக்கத்தில் என்ன இருக்குன்னு முதற்கொண்டு அதை படிச்சுக்கோங்க. இதை தெரிந்து கொள்ளும் பாருங்க. கன்னிகள் என்பது இது இத்தனை கண்ணி இந்த பாட்டு முடிச்சிருக்கிறோம். அதனால கன்னிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கண்களை போல 2 அடி பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படிங்க. 2 அடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கன்னின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஈரோடு தமிழ் வீடு தூது. இதை வந்து படிச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக வந்து வினாக்கள் வரும். நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல தலைப்புடன் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.